ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 17, 15, 16. புதிய ஏற்பாட்டில் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த, பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டு பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்த யெகோவா நிசி என்றால் வெற்றி கொடி, வெற்றி தருகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதியிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். உலக வாழ்க்கையில் சிக்கி கொள்ளக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனா இருக்கிறார். இந்த பூமிக்கு வந்ததே நம்மளை வெற்றி சிறக்க பண்ணணும் என்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு பலிபீடம் கட்டுகிறார். அந்த பலிபீடம் தான் ஆண்டவர் இயேசு நமக்காக வெற்றியை தருகிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து வெற்றியை கொடுத்த ஒரு தேவனாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை கடைசி நாட்கள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்க நடக்க அவர் தன்னையே வழியாக ஒப்பு கொடுத்து, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் செய்து முடித்தேன் என்று அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யெகோவா நிசி என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை அண்டிக் கொண்டு நாம் வாழும்போது நமக்கு எல்லாவற்றிலும் அவர் வெற்றியை தருவார். அதுக்காகவே அந்த பூமிக்கு வந்தார். ஆபத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தின் மூலமா நமக்கு ஒரு நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணிரு. யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்தில் அவர் கூட இருக்கிறார் என்று பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.